வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். அக்கா, இந்த வீட்டில் தான் நீ இவ்வளவு நாள் வாழ்ந்தியாக்கா? இது புரியாம அம்மா உன்னை வார்த்தையால எவ்வளவு காயப்படுத்திட்டாங்க. என்னக்கா நீ ஒரு நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க? அக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ கூட வந்துடுக்கா, நம்ம போயிடலாம் என்றாள் ரோஜா. என்ன பேசுற ரோஜா? வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்தே தான் இருக்கும். அதுக்காக அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில போகணும்னு நினைச்சா யாரும் இங்கே சேர்ந்து வாழ முடியாதும்மா. எனக்கு அம்மா ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை இது. நான் இங்கேருந்து வந்துட்டா அம்மாவோட நம்பிக்கை வீடாயிடும். கஷ்டமோ நஷ்டமோ இங்கே தான் என் வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, ரொம்ப நல்லாவே பழகிடுச்சு. நீ என்னை நினச்சி கவலைப்படாத, சரியா? உன்னை சீக்கிரமே இந்த நரகத்திலேருந்து வெளியில் அனுப்ப நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன் அக்கா கிட்ட சொல்லி. நல்ல மாப்பிள்ளையை பார்த்துட்டா உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு இருக்கோம் என்றாள் யமுனா. என்ன சொல்கிறக்கா? நான் அம்மாக்காகத்தான் கல்யாணம் வேணான்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ படுற கஷ்டத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு தோணுதுக்கா. இப்போ என்னக்கா கல்யாணத்துக்கு அவசரம்? நான் கொஞ்சம் யோசிக்கணும். என் மனசு இன்னும் குழப்பத்தில் தான் இருக்குக்கா. அம்மாவோட நினைப்பு என்னை விட்டுட்டு போகலை. அதுக்குள்ளே இப்போ எதுக்கு கல்யாண பேச்செல்லாம் பேசுறீங்க? நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கேன் என்றாள் ரோஜா. உன்னை யாரடி நிம்மதியாக இருக்க வேண்டான்னு சொன்னா? கல்யாணத்தை பண்ணிக்கோ, அது மட்டும்தான் உனக்கு இப்போ பாதுகாப்பு. இந்த வீட்லையெல்லாம் ரொம்ப நாளைக்கு உன்னை வச்சு பார்த்துக்க முடியாது ரோஜா என்றாள் யமுனா. அக்கா, உனக்கு நான் பாரமாயிட்டேன் இல்லக்கா என்றாள் ரோஜா. என்னடி பேசுற? என்ன பேசுற? எனக்கு நீ பாரமா? நீ என் தங்கச்சிடி. நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. நீ தானடி என்னையவே இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் உனக்காக எதுவுமே செஞ்சது இல்லையே ரோஜா. இப்போ அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அம்மா அளவுக்கு பார்த்துக்க முடியாது. அம்மா உன்னை எப்படி பார்த்துக்குச்சு அது எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏதோ என் தங்கச்சியை என் கூட வச்சுக்கிட்டேனே, அந்த சந்தோஷம் போதும் எனக்கு என்றாள் யமுனா. அழுகாதக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அனுசரித்து போய்க்கிறேன் என்றாள் ரோஜா. சரி சரி, நீ தூங்குடி, ரொம்ப டயர்டாக இருக்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்று கூறி அவளை தூங்க வைத்துவிட்டு யமுனா அழுது கொண்டிருந்தாள். நமக்கு இருப்பதும் ஒரு தங்கச்சி, அவளை கொண்டு வந்து ஒரு நேரம் சோறு அவளுக்கு ஆக்கி போட முடியலையே. இது என்ன வாழ்க்கை? அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை. இவங்களுக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் சேவை பண்ணணும். படுத்ததுக்கப்புறம் அவங்க மகனுக்கு போய் சேவை பண்ணணும். ஆனால் எனக்காக நான் எதையும் யோசிக்கக்கூடாது. மிஷின் மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்களுக்காக உழைச்சி மட்டும் போடணும். அதுக்கு மட்டும் நான் வேணும், மற்றபடி எதுக்கும் நான் வேண்டாம். எவ்வளவு வார்த்தைகள் காயப்படுத்துகிறாங்க. என் தங்கச்சி பாவம், குழந்தை துடிச்சு போயிருப்பா. அம்மா இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பொண்ணை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியலேன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா என்னை மன்னிச்சுக்கோ. என்னால் எவ்வளவு தூரம் நல்லா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்துக்கிறேன் அவளை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா, நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுமா என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் யமுனா. மனோஜ் வீட்டிற்கு வந்தான். தர்மராஜ் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். மனோஜ், ஒரு நிமிஷம் நில்லுடா. ஆஃபீஸ் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அங்கே சில முடிவுகள் எடுக்கும்போது என்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லை மனோஜ் என்றார் தர்மராஜ். அப்பா, நீங்கள் என்கிட்ட பொறுப்பை கொடுக்கும் போதே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீங்கள் தான் வற்புறுத்தி எனக்கு கொடுத்தீங்க. நான் ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா அதில் குறுக்கிடணும்? மன்னிச்சுக்கோங்கப்பா, அப்படி என்ன நான் தவறான முடிவு எடுத்துட்டேன் என்றான் மனோஜ். அந்த பொண்ணு ரோஜா இல்லை, அவளை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டியாமே, ஏன், என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றார் அவர். அப்பா, அவளுக்கு நான் கொடுத்த வேலையை அவள் முடிக்கலை, அதனால் நமக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒரு லீவ்னா அதை சொல்லக்கூட அவளால் முடியாதப்பா. அந்த வேலையை யார் செய்கிறது? அதனால தான் வேற ஒருத்தங்களை நியமிச்சிட்டேன் அந்த வேலைக்கு. நம்ம பிஸ்னஸாக மட்டும் பார்த்தா போதும்பா என்றான் மனோஜ். என்ன மனோஜ், பிஸ்னஸ் பற்றி எனக்கே சொல்லி கொடுக்குறியா? பரவாயில்லையே, என் பையன் கம்பெனியில் தனித்துவமாக ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் போல என்றார் அவர். என்னப்பா, நான் எடுத்த முடிவில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்றான் மனோஜ். ஆமாப்பா, ஒரு நல்ல வேலை செய்கிற பொண்ணை எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் வேலையை விட்டு தூக்கிட்டியே. அந்த குடும்பம் பாதிக்கணும்னு உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பொண்ணால் எப்படி முன்ன வந்து லீவெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும்? உனக்கு செய்தி வந்ததில்ல, அப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்கணும் என்றார் அவர்.
அப்பா, அவள் செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. அவள் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கும்போதே செய்ய வேண்டிய வேலை பாது, அதை அவள் செய்யாமல் அலட்சியப்படுத்தியிருக்கா. அதனால் நமக்கு எவ்வளோ நஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கட்டும், 4 நாள் கூட எடுத்துக்கட்டும், அட ஒரு வாரம் கூட எடுத்துக்கட்டும்பா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட சொல்லி விடுறாப்பா லீவு சொல்ல சொல்லி. இது ஒரு பாடம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்றான் மனோஜ். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலப்பா. இவ்வளவு நாள் என் பையன் ஒரு புத்திசாலின்னு நினச்சேன், நல்ல மனுஷன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி மாறிப்போவேன்னு நான் நினைக்கவே இல்லை மனோஜ். நீ என்னோட ரத்தம், என்னோட நிழல்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ அப்படியே எனக்கு நேர் எதிர நிற்கிறடா. மனுஷங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலையே. தாயை இழந்து தவிக்கும் அந்த மகளோட தவிப்பு உனக்கு புரியலையே என்றார். அப்பா, பிஸ்னஸ் வேறப்பா, இது வேறப்பா. மனிதாபிமானம் எனக்கு இருக்குது. அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்யணும்னு எனக்கும் தெரியும். ஆனால் கம்பெனியில் வேலைன்னு வரும்போது நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆஃபீஸை நம்ம குடும்பம் மாதிரி தானே நடத்துகிறோம், எந்த பாகுபாடும் இல்லையே. அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் என்னோட முடிவில் குறுக்க வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பொறுப்பை திருப்பி எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன், எனக்கு அங்கே எனக்கான வேலை காத்துக்கிட்டு இருக்கு என்றான் அவன். அதற்கு மேல் அவனிடம் பேச எதுவும் இல்லை என்று நினைத்து விட்டார் தர்மராஜ். பரவாயில்லப்பா, கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன். அந்த பொண்ணு தான் அம்மாவை இழந்துட்டு நிற்கதியாக நிற்கிறா. அவளுக்குன்னு ஒரு துணை கூட இல்லை. அவளுக்கு இந்த வேலை மட்டும்தான் பாதுகாப்பு. திரும்ப அந்த வேலையை அவளுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா என்றார். சாரிப்பா, கொடுக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்காக நான் ஒரு தடவை யோசிக்கிறேன் என்றான் அவன். ரொம்ப சந்தோஷம்பா, போய் சாப்பிட்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார் தர்மராஜ். மறுநாள் காலை விடிந்தது. எப்பொழுதும் போல் கண் விழித்தாள் ரோஜா. ஆனால் அவள் இருந்தது அவளின் அக்கா யமுனாவின் வீடு. காலையிலேயே ஒரே இறைச்சலாக இருந்தது அந்த வீடு. யமுனாவின் மாமியார் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தாள். மணி என்ன ஆகுது? எந்திரிச்சு வேலையை பாருங்கடி. எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும் பொம்பளைங்க. நைட்டெல்லாம் தூங்காம என்ன பண்ணீங்க என்று கத்தி கொண்டிருந்தாள் அவள். கடகடவென எழுந்து யமுனாவும் ரோஜாவும் இணைந்து காலை வேலைகள் அனைத்தையும் முடித்தார்கள். யமுனா ரோஜாவிடம், ரோஜா, நீ ஆபீஸ் போகணும்ல, லேட் ஆகுது, கிளம்புடி என்றாள். ரோஜா யோசித்து கொண்டே நின்றாள். அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், உனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு என்றாள் யமுனா. அவள் மாமியாரும் அங்கே வந்து விட்டாள். அதனால் யமுனாவிடம் ரோஜாவால் எதுவும் பேசிக்கொள்ள முடியவில்லை. தனக்கு வேலை இல்லை என்று தெரிந்தால் தன் நிலை என்ன ஆகும்? இந்த அம்மா தன்னை எப்படி நடத்தும் என்று நினைத்து பார்த்தால் திக் என்று இருந்தது அவளின் மனது. எதுவுமே சொல்லாமல் பேக்கை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பி விட்டாள் அவள். வேலைக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்கே செல்வது? நமக்கு தான் வேலை போயிடுச்சே. இந்த முழு நாளை நான் எங்கே போய் கழிப்பேன்? இப்போ அம்மா இறந்ததுனால கோவிலுக்கு கூட போகக்கூடாது என்று யோசித்தாள். பிறகு ஒரு யோசனை தோன்றியது. பேசாமல் நம்ம போய் பார்க்கில் உட்காந்துக்கலாம். ஈவினிங் ஆஃபீஸ் முடிகிற டைம் பார்த்து வீட்டுக்கு போய்க்கலாம். இன்னைக்கு நைட்டு அக்கா கிட்ட போய் எப்படியாவது இதை சொல்லிடணும் என்று நினைத்து கொண்டு பார்க்கில் போய் அமர்ந்தாள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அசையாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தாள் அவள். கொஞ்ச தூரத்தில் யாரோ அவள் கண்ணில் தென்பட்டார்கள். அது வேறு யாருமில்லை, அவளின் மாமாதான், யமுனாவின் கணவன். அவனும் வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு ஊரை சுற்றிவிட்டு தான் வீட்டிற்கு செல்கிறான். அவன் பொறுப்பாக வேலைக்கு செல்லவில்லை என்பது அப்போதுதான் ரோஜாவிற்கு புரிந்தது. அக்கா அவர் வேலைக்கு போவார்னு நம்பிட்டு வீட்டில் இருக்காங்க. ஆனால் இவர் இங்கே வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. என் அக்காவோட வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கண் கலங்கி கொண்டிருந்தாள். யாரோ பின்னாடி இருந்து அவளை அழைத்தார்கள். ரோஜா கண்ணு, எப்படி இருக்க கண்ணு? நல்லா இருக்கியா? உன்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல வேலை, நீயே என் கண்ணில் பட்டுட்ட. எல்லாம் உன் அம்மாவோட ஆசீர்வாதம் தான் என்றான் வீரா. என் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தான் என்னை நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் என்றாள் ரோஜா. அட ஒன்றும் இல்லை ரோஜா கண்ணு, நீ தான் வீட்டை காலி பண்ணிட்ட. செல்வி அக்கா வந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த பஸ்ஸோட ஓனரு நஷ்டஈடாக எல்லாருக்கும் தலைக்கு 1 லட்சம் பணம் கொடுத்துட்ருக்காரு. உன்னைய தேடி வீட்டுக்கு வந்தாங்க. நீ தான் அங்கே இல்லையே, அதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் தான் உன் பேரை எழுதி கொடுத்தேன். அந்த பணம் கிடைச்சா உனக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல. சரி, உனக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன்னா உங்ககிட்ட யாருமே ஃபோனை கொடுக்கல ரோஜா கண்ணு. அதான் உங்ககிட்ட சொல்ல முடியலை. இன்னும் 1 வாரத்தில் பணம் வந்துடும்னு நினைக்கிறேன். இந்தா, இது என்னோட நம்பர். எனக்கு ஃபோன் பண்ணியா அப்பப்போ கேட்டுக்கோ.
எனக்கு உன் அக்கா வீடு தெரியலம்மா, இல்லைன்னா நான் அங்கேயே வந்து சொல்லிட்டு வந்திருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பார்த்துட்டல்ல, இந்த நம்பரை கால் பண்ணு, நீ எப்போ வரணும்னு சொல்கிறேன், வந்து பணத்தை வாங்கிட்டு போமா என்றான் வீரா. நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல வீரா சார். உங்களை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய திட்டிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க என்றாள் அவள். அதை விடு ரோஜா கண்ணு, நீ என் செல்வி அக்காவோட பொண்ணு, உனக்காக நான் இந்த உதவியை கூட பண்ண மாட்டேனா? உங்கள் அம்மா எனக்கு எவ்வளவு நாள் சோறு போட்டிருக்கு தெரியுமா? நான் வீட்டை வாடகைக்கு விட்டு சரக்கு அடிச்சுட்டு எந்த நோக்கமும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு திரியிறவன். செல்வி அக்கா கையில் நான் சோறு வாங்கி சாப்பிட்ருக்கேன். அந்த நன்றிக்காக தானே நினச்சிக்கோ. நீ சந்தோஷமாக இருக்கணும். ஏதாவது உனக்கு உதவி தேவைப்பட்டா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி கேளு. என்னால் என்ன முடியுமோ அதை நான் உனக்கு செய்கிறேன் என்றான் வீரா. வீராவிடமிருந்து இத்தனை பெரிய ஆறுதலான வார்த்தைகளை அவள் இதுவரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, நினைத்து பார்த்ததும் இல்லை. இவனா இப்படி பேசுகிறான் என்றுதான் அவள் விக்கித்து போய் நின்றாள். இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமானது. நம்ம யாரை நல்லவங்கன்னு நினைச்சு பார்க்கிறோமோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல தப்பானவங்களா இருக்கிறாங்க. நம்ம யாரை தப்பானவங்கன்னு பார்க்கிறோமோ அவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. என்ன விந்தை இது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரோஜா. சரிம்மா ரோஜா, நான் அப்படியே கிளம்புறேன். நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே, மனசு கேட்கல அதனால கேட்குறேன் என்றான் வீரா. நீங்க என்ன புதுசாவா ஏதாவது கேட்க போறீங்க, கேளுங்க என்றாள் அவள். ஒன்றும் இல்லைம்மா, அம்மா இறந்ததுக்கப்புறம் நீ அக்கா வீட்டுக்கு போயிட்ட, நீ வேலையும் பார்த்துட்டு இருந்த, இப்போ பகலில் வந்து இந்த பாட்டில் உட்காந்துருக்கியே, அதான் உன்னை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்களா, மனசு ஏதாவது சரியில்லையாம்மா, ஏன் வேலைக்கு போகாமல் இங்கே இருக்க என்றான் வீரா. பதில் சொல்ல முடியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேணாம்மா, பரவாயில்ல, ஏதோ மனசு கேட்கல அதனால கேட்டேன் தெரிஞ்சுக்கலான்னு என்றான் அவன். சேச்சே, சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொந்தன்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்காங்க, அந்நியமாக நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இப்போது நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க வீரா. உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்காக இத்தனை உதவி தேடி வந்து செய்கிறீங்க. நமக்கு என்னென்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு உதவி செய்ய வந்தீங்கல்ல, உங்ககிட்ட சொல்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. எனக்கு வேலை போயிடுச்சு. அம்மா இருந்தப்போ நான் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போகலை, அதனால என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த விஷயம் அக்கா வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன், ஆனால் எப்படி போக முடியும், அதான் இங்கே வந்துட்டேன் என்றாள் ரோஜா. உன் அக்கா வீட்லேயே சொல்லலாம்ல கண்ணு, அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லாமல் இருக்கியா என்றான் அவன். அவங்கெல்லாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்காங்க. நான் வேலைக்கு போகிறேன், அதனால தான் அவங்க வீட்டில் இருக்கவே என்னை அனுமதிச்சாங்க. எனக்கு மட்டும் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கூட தயங்காமல் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே போவேனா? எனக்குன்னு யார் இருக்கா? இருந்த ஒரே ஒரு உறவு அம்மா மட்டும்தான், அவங்களும் என்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க என்று கண் கலங்கினாள் அவள். ஐயோ ரோஜா கண்ணு, அழுகாத கண்ணு, நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கு. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நீ கஷ்டப்படாம இரு. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமே நீ நினைச்சு பார்க்காததெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். அப்போ என்னை நீ நினைச்சு பார்த்துக்கோ என்றான் அவன். இப்போ என்ன, உனக்கு வேலை இல்லையா? எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேணும்னா சொல்லி வேலை வாங்கி தரட்டா என்றான். வேண்டாம் வீரா சார், நான் எங்கள் ஓனரை பார்த்து பேசிட்டேன். அவர் எனக்கு வேலை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பதிலுக்காகத்தான் நான் காத்துட்ருக்கேன். நல்ல பதிலாக சொல்லுவார்னு நம்புகிறேன். எனக்காக இத்தனை தூரம் நீங்கள் ஆறுதலாக பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றி வீரா என்றாள் ரோஜா. ஐயோ, மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லி என்னை அந்நியப்படுத்தாதம்மா. எப்பவும் உனக்கு உண்மையானவனா நான் இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன உதவினாலும் நீ என்னை கூப்பிடணும், சரியா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வீரா. வீரா போகும் வரை அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. மனிதனுக்கு மனிதன் எத்தனை வேறுபாடு என்று நினைத்து கொண்டாள். ஏன் தர்மராஜ் சார் கால் பண்றேன்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாள். என் அக்காவின் கணவன் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று மறைந்து மறைந்து உட்கார்ந்திருந்தாள். பொழுதும் சாய்ந்து விட்டது. சரி, இதுக்கு மேல இருந்தால் சரிப்பட்டு வராது, வீட்டுக்கு கிளம்பி விடலாம் என்று நினைத்து கொண்டு கிளம்ப ரெடியானாள் ரோஜா. அவளுக்கு முன்னதாகவே அவளின் அக்காவின் கணவன் கிளம்பிவிட்டான். இவள் பின்னாடியே சென்றாள். வீட்டிற்குள் நுழைந்தாள் ரோஜா. அங்கு யமுனாவிடம் அதிகாரம் தூள் பறந்து கொண்டிருந்தது அவனின் கணவனால்.
என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு போயிட்டு எவ்வளவு வேலை பார்த்து ஒழிச்சிட்டு வரேன். என்னைய கவனி, தலையை பிடிச்சு விடு, எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது என்றான். யமுனாவும் பயந்து பயந்து அவன் தலைவலிக்கு மருந்து போட்டு அவன் தலையை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். ரோஜாவிற்கு அதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் மனதில் உள்ளதை சொல்லிவிடுவாளா ரோஜா? அடுத்து என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.